பேய் சொல்கிறேன்டா வேணடா ரொம்ப ரிஸ்க்குடா போயிடலாம்டா வேணடா. டேய் பேசாமல் உட்காரா அதெல்லாம் ஒன்றாகாதரா. டி வேணடா பயமாக இருக்குடா டி என்னமோ தப்பா தெரியுதுடா வேணடா. சேக்கு நீ யாரும் சொல்கிறா வந்துட்ட. வேணான்னு சொன்னால் கேட்கவா போகிறீங்க? டேய் விளையாடுவோம்டா, பார்த்துக்குவோம்டா. யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? ஒன்றும் ஆகாது. யாராச்சும் இருக்கீங்களா? டேய் தப்பா தெரியுதுடா டி போயிடலாம்டா வேணடா ரொம்ப பயமாக இருக்குடா போயிடலாம்டா. டேய் பாதியில் இருந்துச்சா அது ஆபத்து வரும். பேசாமல் உட்கார முழுசாக முடிச்சிருவோம். இது நம்ம போயிடலாம்டா. டேய் பாதியில் எழுந்திரிச்சா தப்பாயிரும்டா, முழுசாக முடிச்சிருவோம்டா. குட் ஸ்பிரிட்டா இல்லை பேட் ஸ்பிரிட்டா? டேய் நிலாட்ட போனால் கெட்டதுடா. என்னடா சொல்கிற? இது பண்ணுறனால எதுவும் எங்களுக்கு ஆபத்து இருக்குமா? நகரக்கூடாது நகரக்கூடாது நகரக்கூடாது. டேய் என்னடா அது? டேய் பாலாஜி என்னவாடா இருக்கும்? பாலாஜி ஏற்கனவே இருக்க பிரச்சனை இல்லை இதுவே ரெடா. அப்பயே சொன்னடா விளையாட வேணான்னு. எனக்கு என்னமோ தப்பா தெரியுதுடா. எந்திரிச்சலாம்டா வேணாம்டா. டேய் இல்லை எந்திரிக்கக்கூடாது, கையை விட்டு. என்ன இது புதுசாக இருக்குது? அடிப்போம். கதை இருக்குது அடிப்போம். கல்லூரி விடுமுறையின் போது 3 நண்பர்களும் விளையாண்டு கொண்டிருந்தார்கள். அப்போது ஒருவன் அச்சரப்பலகை என்னும் விளையாட்டை பற்றி பேசினான். அப்போது அவனுக்கு தெரியாது அந்த விளையாட்டில் உள்ள விபரீதம். என்ன கதை இவ்வளோ பெருசாக இருக்குது? நாளைக்கு படிப்போம். என்னடா குண்டன் இன்னும் தெரில. நேற்று நைட்டு ஏதோ படத்துக்கு போகிறேன்னு சொன்னான். தூங்கிருப்பான் போல. உன்ட்ட எதுவும் சொல்லிட்டு போனானா? என்கிட்ட எதுவும் சொல்லடாவே. சொல்லிட்டாவே. ஜெஃப்ரி வாடா உண்டா. எங்கே போயிட்டு வந்த? நைட்டு படத்துக்கு போகிறேன்னு சொல்லி தாண்டா போனேன். கருவாயா என்ன படம்டா அது? அது ஜாப்பனீஸ் மூவி, ஹாரர் மூவி. ஒய்ஜாங்கிற கேமை பேஸ் பண்ணது. ஒய்ஜாவா? அப்படின்னா அது ஒய்ஜா போட்டு ஒரு கேம் பேஸ் பண்ணுதுடா. கேள்விப்பட்டிருக்கியா ஜெஃப்ரி? இல்லைடா அப்படிலாம் எதுவும் கேள்விப்படுது. ஒய்ஜா போட்டு உங்கள் வீட்டில் தான் விளாடுமா? என்கிட்ட அப்படிலாம் எதுவும் இல்லைடா. நீ வேறு சும்மா இரு. ஒய்ஜாவும் என் ஃப்ரெண்டுகிட்ட இருக்குடா. கிடைக்குமா? அவங்ககிட்ட பேச மாட்டேன்டா. கேட்டு பாடுறா, கிடச்சா கொண்டு விளாடிச்சு விளாடுவீங்க. சரிடா ட்ரை பண்ணுறேன். என்னடா இது நேற்று படித்த மாதிரியே நடக்குது. சரியில்லை. கதையனாச்சும் படிப்போம். அந்த 3 நண்பர்கள் ஒருவன் அந்த அமானுஷ்ய விளையாட்டை விளையாடத் தூண்டி அனைவரையும் கட்டாயப்படுத்தினான். போனை குடுற, எப்போ பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டே இருக்க வேலை தானே உனக்கு. மா ஃபோனை கொடுங்கம்மா. ஐயோ ஃபோனை வேறு பிடிங்கிட்டு போயிட்டாங்களே. இப்போ தான் கதை விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சு. ஐயோ
டேய் எங்கடா இருக்க? சரி உன் வீட்டுக்கு கீழே தான் இருக்கேன், கீழே வா. எங்கடா அவன்? ஃபோன் பண்ணிட்டேன் வரேன்னா. எப்போ பண்ண? இப்போ தான்டா பண்ணேன். இதா வரான். என்னடா நல்ல தூக்கமா? ஆமாண்டா, வீட்டில் எல்லோரும் ஊருக்கு போயிருக்காங்க. நாளைக்கு காலைல தான் வருவேன்னு சொன்னாங்க. அதான் சாப்பிட்டு தூங்கிட்டு. அப்போ இன்னைக்கு நைட்டு வரமாட்டாங்களா? நைட்டில் வரமாட்டாங்க, நாளைக்கு காலைல தான் வருவாங்க. என்னன்னு தெரில, போர் அடிக்குது. உன்கிட்ட எது புது படம் இருக்கா? என்கிட்ட இல்லை. உன்கிட்ட புது படம் இருந்தால் புது படம்னாச்சும் பார்க்கலாம். ஹேய், அன்றைக்கி பேசணும் ஓஜா போடு, அதை ட்ரை பண்ணுமா? ஒய்ஜாவா? ஏய் சும்மாறா, ஒய்ஜா போடு கிஜா போடுன்ட்டு. ஏய் சேக்கு, நான் போடு ரெடி பண்ணிட்டு சேக்கு, விளாண்டுலாம் சேக்கு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. படத்தை பார்த்தோமா சும்மா எல்லாம் விட்டுவிட்டு அதெல்லாம் ட்ரையெல்லாம் பண்ண வேணாம்டா. ட்ரை பண்ணலாமே. இன்றைக்கி நைட் ஓகே தானே உனக்கு? உனக்கு ஓகே தானே? ம் செய்கிறோம். என்னமோ சொல்கிறீங்க, நான் சொன்னால் கேட்க போகிறதில்ல. கிளம்புறேன், பாய். சேக்கு, ஜெஃப்ரி போகிறத பார்த்தா சொதப்புவான் போலே. ஆமாம் ஆமாம். பயப்படாண்டா, நைட் எப்படியாவது பிடிச்சி உட்கார வச்சு விளாட வச்சிருமா? ம் சரி, நான் 6 மணி போல் ஃபோன் பண்ணுறேன். போர் ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடு, விளாட்றோம். சரிடா சரிடா. டேய் என்னடா அது? டேய் பாலாஜி என்னடா இருக்கும்? பாலாஜி ஏற்கனவே இருக்க பிரச்சனை இல்லை, இதுவே விளாட. அப்பயே சொன்னடா விளாட வேணான்னு. எனக்கு என்னமோ தப்பா தெரியுதுடா. எந்திரிச்சலாம்டா, வேணாண்டா டேய். இல்லை எந்திரிக்கக்கூடாது, கையை விட்டுறாதீங்க. டேய் என்னடா பண்ணிக்கிறீங்க? சரி என்னமோ பண்ணிட்டு போ. ஃபோனை வச்சா சொல்ல மாட்டியா? டேய் என்னடா, அண்ணே வந்தது போய் சின்ன பசங்க மாதிரி பயந்துட்டு வந்துட்டீங்க. அண்ணே வந்ததுக்கா? அப்போ இதெல்லாம் பார்த்தா உனக்கு பயமாவே இல்லையா? அப்போ காயின் வந்ததெல்லாம் பொய்யுங்கிற. அதுக்கு என்னன்னு சொல்லு, காயின் நகர்றதுலாம் பொய்யா? நான் அப்பயே சொன்னேன், தேவையில்லாத பிரச்சனை மாற்றோம்டா, வேணாண்டா, செய்ய வேணாண்டான்னு. விளையாட்டுத்தனமா செய்யறதெல்லாம் ஏதாவது இதாக. நான் போறேன்ப்பா. சரி ஜெஃப்ரி, நான் கிளம்புறேன், பை. ஏதோ தப்பாக தெரியுது, கதையில் படித்த மாதிரியே வருது. இது வரைக்கும் எதுவும் தப்பாக நடக்கலை. சரி, மீதி கதை என்னான்னு போய் படிச்சிடும். சரி, மீதி கதை என்னான்னு போய் படிச்சிடும். அன்று இரவு அவனும் அவன் நண்பர்கள் இருவரும் அந்த அமானுஷ்ய விளையாட்டை விளையாடிய தருணத்தில் அவன் அம்மாவா? நீ நடந்த மாதிரியே இருக்கு, தப்பா தெரியுது. கதையை சீக்கிரம் படித்து முடிச்சிடணும்.
பிறகு நண்பர்கள் கலைந்து சென்றனர். அவன் மட்டும் தனிமையில் கதை படித்து கொண்டிருந்தான். மின்சாரம் திடீரென துண்டிக்கப்பட்டது. சுடர் வெளிச்சத்தில் கதை தொடங்கினான். கதையின் இறுதியில்